நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் கவனிங்க என்ன போட்டிருக்கான், எக்ஸ்பிரஷன் ஃபார் அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி டியூ டு டாப்லர்ஸ் எஃபெக்ட். அப்போ எக்ஸ்பிரஷன் வெளிப்பாடு, அதனோட வெளிப்பாடு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, எதனோட வெளிப்பாடு ஃபார் அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி என் டேஸ், ரைட்டா. அப்போது சோர்ஸ் ஃப்ரீக்வன்சின்னா என்னன்னு அர்த்தம், ரைட்டா. இதில் என் டேஸ் அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சின்னு யாருக்கு கிடைக்கிது, அந்த ஃப்ரீக்வன்சி சவுண்டோட அதிர்வெண்ணை தான் சொல்கிறான். அது யாரை குறிக்குதுன்னா லிசனரை குறிக்குது. லிசனருக்கு கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்டுன்னு அர்த்தம். அது அதனோட வெளிப்பாடுன்னா அதனோட தன்மை, நிலைமை எப்படி இருக்குது, கூட இருக்கா இல்லை சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி விட கூட இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா இல்லை சமமாக இருக்கா என்பதை பற்றி தான் இந்த டாப்லர்ஸ் எஃபெக்ட் விரிக்கிறது. நீங்கள் இப்படி வரும்போது 5 விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது ஒரு ஊடகம், இந்த பாருங்கள், ஊடகம்ன்றதுக்கு என்னென்னா, ஊடகம்னா அதில் தான் உங்களோட சவுண்டு போகும். இது காற்றுன்னு வச்சுக்கலாம். இதுக்குள்ளே தான் நீங்கள் பேசுகிறீங்க, லாரி வருது, இது வருது, ரைட்டா. இதுக்கு பேர் என்னது, இதுக்குள்ளே இந்த சவுண்டுக்குன்னு வேகம் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் வின்னா வெலாசிட்டி ஆஃப் மீடியம்னா என்னது, ஏர். இதுக்குள்ளே காற்று போச்சு இருந்துச்சுன்னா இந்த காற்றுக்குன்னு ஒரு வெலாசிட்டி, காற்று நகலுதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்ல. காற்று மூவ் ஆகுது, காற்று எவ்வளோ வேகமாக வீசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ ஏர் மண்டலத்தில். அப்போது இந்த மீடியம் இதுதான் காற்றோட்ட மண்டலம், இதோட வெலாசிட்டி என்னது, அதுக்கு பேர் எப்படி குறிப்போம், வின்னு குறிப்போம், ரைட்டா. இப்போ இந்த காற்று மண்டலத்தில், இப்போ நீ இருக்கிறது காற்று மண்டலம், சந்திர மண்டலத்தில் காற்று இல்லை, ரைட்டா. அப்போ இந்த காற்று மண்டலத்தில் காற்று வீசக்கூடிய வெலாசிட்டி அது வி, ரைட்டா. வெலாசிட்டி ஆஃப் த மீடியம் அப்படின்னா காற்றே அடிக்கலை, அப்போ வெலாசிட்டி ஒன்றுமே இல்லை, காற்று இருக்குது, அதில் நீ பேசிக்கிட்டு இருக்க. இப்போ நீ பேசிகிட்டு இருக்கும்போது காற்று ஜொர வேகமாக நீ பேசுகிற திசையில் அடிக்குது. அப்போது உனக்கு பின்னாடி இருக்கவனுக்கு சரியாக கேட்காது, ஏன்னா அவன் சவுண்டு போகிற முன்னாடி தள்ளிட்டு போயிடும், புரியுதா. அப்போ இது வின்னு என்னது, வெலாசிட்டி ஆஃப் த மீடியம் ஆஃப் சவுண்ட், ரைட்டா. அப்போ விஎஸ்ன்னு என்னது, சோர்ஸ்னால் எது சவுண்டை எழுப்புகிறதோ, எது சவுண்டை உண்டாக்குகிறதோ, மூலம், ஒளியின் மூலம்னு சொல்லுவாங்க. மூலம்னா உண்டாக்குகிறதோ, அதான் சோர்ஸ். அப்போது அந்த சவுண்டோட வெலாசிட்டி வேகம், சவுண்டை உண்டாக்கக்கூடியதோட சவுண்டோட வேகம், ரைட்டா. சோர்ஸ்னது சவுண்டு மூலம், அது உண்டாக்கக்கூடிய சவுண்டோட வேகம், அதுலேருந்து உண்டாக்கி எவ்வளோ வேகமாக வருது அப்படின்னு பார்க்கணும், ரைட்டா. அதோட வேகம். நெக்ஸ்ட்டு இது ஒளி மூலத்தோட வேகம். அப்போ அப்போ எல்லுனா லிசனர். அப்போ அது எழுப்புது, ஆனால் கேட்குறதுன்னு ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் தான் லிசனர், ரைட்டா. அப்போ அவனுக்கு எவ்வளோ வேகமாக சவுண்டு காதில் விழுகுது, வெலாசிட்டி, அதான் வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் ஆஃப் லிசனர், ரைட்டா. வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் லிசனருக்கு எவ்வளோ அந்த சவுண்டு கேட்குது, இதை நான் வச்சுக்கணும். அப்போ இது வெலாசிட்டி வேகமாக வருது ஆஃப் சவுண்ட் ஆஃப் சோர்ஸ். இது வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் ஆஃப் லிசனர், அது வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் ஆஃப் ஏரில், ரைட்டா. வெலாசிட்டி சவுண்டு இங்கே குறிக்கலை, ஆனால் நீ எழுதிக்கணும், வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு தான், சவுண்ட் ஆஃப் ஏர் தான் வி. வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் ஆஃப் சோர்ஸ் தான் விஎஸ். வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் ஆஃப் லிசனர், கேட்குறவனோட எவ்வளோ வேகமாக அந்த சவுண்டு காதில் விழுகுதுன்னு தான் விஎல். இது போக இந்த சவுண்டுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், அந்த ஃப்ரீக்வன்சி தக்கன தான் உனக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ கேட்கும். அப்போது என்னன்றது ஃப்ரீக்வன்சி, நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சினா அதிர்வெண், அதாவது அதிர்வெண் சொல்லுவாங்க. அதிர்வெண்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் சோர்ஸோட சவுண்டோட அதிர்வெண் சொல்லுவாங்க. சோர்ஸோட சவுண்டோட அதிர்வெண், அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் ஆஃப் சோர்ஸ். அங்கே வெலாசிட்டி, விஎஸ்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் ஆஃப் சோர்ஸ். இங்கே என்னன்னா ஃப்ரீக்வன்சி என்னது, அதிர்வெண், ரைட்டா. அதாவது அதிர்வெண் எதனோட அதிர்வெண், சோர்ஸ் இந்த வரக்கூடிய சவுண்டோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் ஆஃப் சோர்ஸ். அப்போ என் டேஷ் அப்படின்றது என்னது, என் டேஷ்ன்றது இதுதான் என்னது, அதாவது ஃப்ரீக்வன்சி, இது ஃப்ரீக்வன்சி தான். எதனோட ஃப்ரீக்வன்சி, விஎல்லோட ஃப்ரீக்வன்சி, அதாவது லிசனரோட சவுண்டோட ஃப்ரீக்வன்சி. அப்போது என் டேஷ்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்டு ஆஃப் லிசனர். இந்த 5 நீ யாரையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ வாங்க கணக்குக்கு போகலாம். இப்போது ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் 1 போட்டான்,
அப்போ பொசிஷன் ஆஃப் சோர்ஸ் அண்ட் லிசனர் அப்படின்னா பொசிஷன்னா இருப்பிடம், நிலைமை, சோர்ஸ்னா ஒலி மூலம், ஒலி எழுப்பக்கூடியது, அதுவும் லிசனர் அந்த ஒலியை கேட்கக்கூடியவரும். ஒலி எழுப்புதல் சோர்ஸு, அதை கேட்கக்கூடியவர் லிசனர். அப்போ ரெண்டு பேரோட நிலைமைகள், அவங்க எங்கெங்கே இருக்காங்க, நகர்றாங்களா இல்லை இருக்காங்களா என்பதை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டில் போத் சோர்ஸ் அண்ட் லிசனர்ஸ் மூவ். இப்போ போத் இரண்டும், சோர்ஸ் அண்ட் லிசனர், சோர்ஸ்னால் ஒளி மூலமும் ஒளி எழுப்பக்கூடியதும் நகருது, அதேமாதிரி லிசனர் அதை கேட்கக்கூடியனும் நகர்றான். ரெண்டு பேர் என்ன டைரெக்ஷன் சொல்லலை, பாயிண்ட் தான் சொல்லியிருக்கான். ஒளி போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ். அப்போ ஒளி எழுப்பக்கூடியதும் நகர்கிறது, ஒளி மூலமும் நகர்கிறது. ஒளி எழுப்பக்கூடியது ஒளி மூலம், ஒளி எது எழுப்புதோ அந்த ஒளி மூலம், அந்த ஒளி மூலம் நகர்கிறது, அண்டு அதை கேட்கக்கூடியவனும் நகழ்கிறான் அப்படிங்கிறான். இப்போ எப்படி நகழ்கிறான்னு தெரியல இல்லையா, அதை பார்ப்போம் செகண்டில். தே மூவ் டுவேர்ட்ஸ் ஈச் அதர், அவர்கள் நகர்கிறார்கள் ஒன்றுக்கொன்று நேராக அப்படிங்கிறான். இதை மட்டும் நான் படம் போட்டு காமிக்கிறேன். தே மூவ் டுவேர்ட்ஸ் ஈச் அதர் அப்படின்னா, தே மூவ் அப்படின்னா அவர் நகர்கிறார்கள் அப்படின்னா இது ஒளி எழுப்புது சோர்ஸ், ரைட்டா. இது லிசனர், இது அந்த ஒளியை கேட்குறவர் லிசனர், ரைட்டா. இது சோர்ஸ். இப்போ இந்த ரெண்டுமே நகலுகிறது. எப்படி நகருதுன்னு சொல்லலாம். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் சொல்லுங்க. தே மூவ் நகலுகிறது, டுவேர்ட்ஸ் நோக்கி, ஈச் அதர் ஒன்றுக்கொன்று நோக்கி நகலுகிறது அப்படின்னா இது லிசனரை நோக்கி நகலுகிறது. இப்படி லிசனர் சோர்ஸை நோக்கி நகலுகிறார். இப்போ நீ எழுத்தாள் நிற்கிற, நான் நிற்கிறேன், இங்கே வான்னு என்னை கூப்பிடுறேன், நான் உன்னை நோக்கி வர்றேன், நீ என்னை நோக்கி வர்றேன், ரைட்டா. நீ தூரமாக நிற்கிற, நான் கையை செய்கிறேன், அப்போ நானும் உன்னை நோக்கி வர்றேன், நீ என்னை நோக்கி வர்ற. அப்போது இந்த நேரத்தில் இந்த சோர்ஸு சவுண்டை எழுப்பிக்கிட்டே வருது, ஒரே ஒரு சவுண்டு 50 எழுப்பிட்டு வருது. இப்போ இங்கே நகல்றதுக்கு முன்னாடி எழுப்புது, இது அப்போ கேட்குது, இது கேட்குது, இது எழுப்புது நகல்றதுக்கு முன்னாடி, இது நகல்றதுக்கு முன்னாடி கேட்குது. அப்போது ஒன்றுன்ற விதத்தில் கேட்குது. அப்போ இது அப்படியே அந்த லிசனர் நோக்கி மூவ் ஆகுது, கேட்கக்கூடிய நோக்கி. லிசனர் சோர்ஸை நோக்கி மூவ் ஆகுறாரு. அப்போ ரொம்ப வேகமாக கேட்கும், அதாவது ரெண்டு பேரும் ஒன்று நோக்கி வர்றாங்க இல்லையா, அப்போ ரொம்ப வேகமாக கேட்கும். இதை தான் அவன் சொல்கிறான், ரைட்டா. தே மூவ் டுவேர்ட்ஸ் ஈச் அதர், ஒன்றுக்கொன்று நேராக மூவ் ஆகிறார்கள், ரைட்டா. அடுத்து செகண்ட் நோட், குறிப்பில் என்ன சொல்கிறான்னு பாரு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் லிசனர்ஸ் டிக்ரீசஸ். அப்போ இந்த நேரத்தில் சோர்ஸுக்கும் லிசனருக்கு நடுவில் உள்ள இடைப்பட்ட தூரம் குறையும் இல்லையா. ரெண்டு பேரும் ஒன்றை நோக்கி ஒன்றா வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க முதல்ல இருந்த தூரத்துக்கும் நகரும்போது அவங்க வந்துகிட்டு இருக்கிற தூரத்துக்கும் டிஸ்டன்ஸ் குறையும் இல்லையா. அதான் டிஸ்டன்ஸ்னால் இடைப்பட்ட தூரம், பிட்வீன் சோர்ஸுக்கும் லிசனருக்கும் இடைப்பட்ட தூரம் குறைகிறது. நெக்ஸ்ட்டு அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் மோர் தென் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சினால் லிசனர் கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி அதிர்வெண் மூலம் எழுப்பக்கூடிய ஃப்ரீக்வன்சியை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே நெருங்கி வர்றாங்க. சோர்ஸ் ஒரு ஃப்ரீக்வன்சி 50 ஃப்ரீக்வன்சி எழுப்பிட்டு வருது சவுண்டை, ஆனால் லிசனர் தூரமாக இருக்கும்போது ஒரு ஃப்ரீக்வன்சி கேட்டுச்சு, பக்கத்தில் வர நெருங்கி வர அந்த ஃப்ரீக்வன்சி அதிகமாக கேட்கும். 50 60 ஆயிரும், ரைட்டா. 60 70 ஆயிரும். அதான் சொல்கிறான் அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சினா லிசனர் கேட்கக்கூடிய தோராயமான ஃப்ரீக்வன்சினா அதிர்வெண் இஸ் மோர் தென் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. அதாவது மோர் தென் ஆக்சுவல், உண்மையிலேயே அது எழுப்பக்கூடிய சோர்ஸ் எழுப்பக்கூடிய ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி என்னது, சோர்ஸ் மூலம் எழுப்பக்கூடிய ஃப்ரீக்வன்சியை விட அது லிசனர் கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது, ஃபார்முலாவில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி தான் ஃபார்முலாவில் கண்டுபிடிக்கணும், ரைட்டா. அப்போ அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி என்னது, என் டேஷ்னு சொன்னேன். அப்போ என் டேஷ்னு என்னது, ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் இன் லிசனர் கேட்கக்கூடிய அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சியோட அப்பரண்ட் சவுண்டோட ஃப்ரீக்வன்சி தான் என் டேஷ். அப்பரண்ட் சவுண்டோட வெலாசிட்டி என்னது, விஎல், ரைட்டா. என் டேஷ் என்னது, அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி. எதனோடது, லிசனர் அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் ஆஃப் லிசனர் கேட்கக்கூடியவரோட சவுண்டோட தோராயமான ஃப்ரீக்வன்சி தான் என் டேஷ். இது எப்படி போடுறாங்கன்னா, இப்போது மேலே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு வி ப்ளஸ் விஎல். இப்போ நம்ம பார்க்க போகிற ஏன் எல்லை மேலே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால்,
கேட்குறது தானே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால எல்லை மேலே எடுத்துக்கிட்டான். எதை கண்டுபிடிக்க போகிறோம்? யார் கேட்குறாரோ அவருக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சி கேட்குதோ அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால தான் எதை சேர்த்துறான்? வின்றது என்னது? வெலாசிட்டி ஆஃப் த இது ஊடகம் இருக்கு இல்லையா, வெலாசிட்டி ஆஃப் த மீடியத்தோட வெலாசிட்டி. அப்போது நம்ம எதில் வந்து அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி கேட்க போகிறோம்? லிசனரில் தான் கேட்க போகிறோம். அப்போ லிசனரில் மேலே எடுத்துக்கிட்டான். அதனால் வின்றது என்னது? வெலாசிட்டி ஆஃப் மீடியம் ப்ளஸ் விஎல் அப்படின்னு வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் ஆஃப் லிசனர் ரெண்டையும் கூட்டிக்கிட்டான். அப்போது எது கூட கம்பேர் பண்ணுறான் அப்படின்னு வரும்போது எஸ் கூட தானே கம்பேர் பண்ணணும். எஸ் எவ்வளோ எழுப்புதோ அதோட அதிகமாக கேட்குதா கம்மியாக கேட்குதுன்னு கம்பேர் பண்ணுறதுனால டிவைடட் பை வி மைனஸ் வின்றது அதாவது ஊடகத்தோட வெலாசிட்டி அதுலேருந்து கழிச்சு மைனஸ் போட்டு விஎஸ் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் ஆஃப் சோர்ஸ்னு மூலத்தில் எழுப்பக்கூடிய சவுண்டோட வெலாசிட்டி அப்படின்றான். இன்ட்டு ஓல் பிராக்கெட்டை முடிச்சுட்டு என்னன்னு என்னது? ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் ஆஃப் சோர்ஸ் என்னால் மொத்தத்தையும் பெருக்கிடுறான். இது என்னது? ரெண்டு நெருங்கி வரும்போது இதே ரெண்டு விலகி போகுதப்பா. இப்போ உதாரணத்துக்கு எப்படி விலகி போகுதுன்னு பார்ப்போம். இதுக்கு பார்த்துக்கிட்டிங்களா, இப்போ விலகி போகுது, ஒரு இடத்துல நின்றுருக்கு, சவுண்டு எழுப்பிட்டு விலகி போகுது அப்படின்னா இது அப்படி தலைகீழ மாறும். மேலே உள்ள ப்ளஸ் மைனஸ் ஆகும், கீழே உள்ள மைனஸ் ப்ளஸ் ஆகும் மாறும். ஏன்னா குறைஞ்சிக்கிட்டே போகுதுல்ல. இதில் மேலே உள்ளதில் இதில் கூடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா வி ப்ளஸ்ஸு எதோட சேர்த்துருக்கோம்? எல் கூட சேர்த்துட்டோம். அப்போ அதிகமாக இருக்கும். அப்போ வியிலேருந்து எதை கழிச்சிட்டோம்? சோர்ஸை கழிச்சிட்டோம். இது கம்மியாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு கேட்குறது அதிகமாக கேட்கும். ஆனால் கேட்குறது கம்மியாக கேட்டுச்சுன்னா வியிலேருந்து அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி கழிச்சிடணும், வி மைனஸ் ஆகிக்கணும். செகண்ட் ஃபார்முலா அதான் வருது, வேணால் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ போத் த சோர்ஸ் அண்ட் லிசனர்ஸ் மூவ். இதேமாதிரி சோர்ஸும் லிசனர்ஸும் மூவ் ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு மேலே உள்ளது தான். இது நெருங்கி வர்றாங்க, இது விலகி போகிறாங்க. எப்படின்னா தே மூவ் அவே ஃப்ரம் ஈச் அதர். ஒன்றுக்கொன்று தள்ளி போகிறாங்க. தே மூவ். சரி, நம்ம ரெண்டே பேசி முடிச்சுட்டோம். சரி பண்ணி உன் வீட்டுக்கு போ, நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நம்ம பிரிஞ்சு போகிறோம். அப்போ தே மூவ் அவர் நகர்கிறார்கள். அவே ஃப்ரம் ஈச் அதர், ஒன்றுக்கொன்று வெளியேறி செல்கிறார்கள் அப்படிங்கிறான். அது எப்படின்னு பார்ப்போம். இங்கே வாங்க. இது சோர்ஸு, இது பக்கத்தில் லிசனர், இது கேட்குறவன், இவன் ஒளி எழுப்புறவன். இவன் 50 எழுப்புறான், இவனுக்கு 50 கேட்குது பக்கத்தில். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் இப்படி போகிறார், இந்த டேரக்ஷனில் போகிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் இப்படி போகிறார். இப்போ இங்கே இருக்கும்போது இவர் எழுப்புறது பூரா கேட்குது. ஆனால் இவர் இந்த டேரக்ஷனில் போய் இவர் எழுப்பிக்கிட்டே போகிறார், சவுண்டை எழுப்பிக்கிட்டே போகிறார். ரைட்டா? இவர் சவுண்ட் எழுப்பிக்கிட்டே போகிறாரு, இந்த சைடில் சவுண்ட் அப்படியே எழுப்பிட்டே போகிறாரு. இவர் கேட்டுக்கிட்டே போகிறாரு. இங்கே இருக்கும்போது இவருக்கு அதிகமாக கேட்டுச்சு. இவர் லிசனர் இப்படி நகர்ந்துகிட்டே போகிறார், இந்த வழி நகர்ந்துகிட்டே போகிறாரு. ஆனால் சோர்ஸும் இப்படி நகர்ந்துக்கிட்டே போகுது. அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாகுதா? லிசனருக்கும் சோர்ஸுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் அதிகமாகுதா? அப்போ கேட்குறது கம்மியாகுமா? இப்போ இங்கே போயிட்டாரப்பா, இவர் இங்கே வந்துட்டார் அப்படின்னா இந்த ரெண்டு பேர் இங்கே இருக்கும்போது எப்படி கேட்டுச்சோ அது இங்கே இவர் எழுப்பும்போது இவருக்கு கேட்குமா? கேட்காது. அப்போ கம்மியாகும். அதை தான் இதில் சொல்லியிருக்கேன். அதாவது தே மூவ் அவே ஃப்ரம் ஈச் அதர். ரெண்டு பேருமே அவங்க ஒன்றுக்கொண்டு பிரிந்து செல்கிறார்கள் என்றார். அப்போ இதில் என்னது நோட் பாருங்கள். டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் லிசனர்ஸ் இன்க்ரீசஸ். அப்போ சோர்ஸுக்கும் லிசனருக்கும் நடுவில் உள்ள தூரம் அதிகமாகிடுச்சா? பிரிஞ்சு போனால் அதிகமாகிடுது இல்லையா? அப்போ அதிகமாகுது. அடுத்து அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் லெஸ் தென் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. அப்போது அதில் அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் கிரேட்டர் தென் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. உண்மையிலே ஒளி மூலம் எழுப்பக்கூடிய ஃப்ரீக்வன்சி விட நெருங்கி வரும்போது அதிகமான ஃப்ரீக்வன்சி வருது. ஆனால் இது ஒளி மூலம் பிரிஞ்சு போகுது, லிசனரும் பிரிஞ்சு போகிறாரு. அப்போது லிசனர் கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்கும்? அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும், ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி விட கம்மியாக இருக்கும். அப்போ அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி ஈஸ் இருக்கிறது லெஸ் தென் த ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி என்னது? தோராய ஃப்ரீக்வன்சி அதிர்வெண் அப்படின்னா லிசனர் கேட்கக்கூடிய அதிர்வெண்ணு அர்த்தம். அது இஸ் லெஸ் தேன் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. உண்மையிலே எழுப்பக்கூடிய ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னது? சோர்ஸ் எழுப்பக்கூடிய ஃப்ரீக்வன்சியை விட கம்மியாக இருக்கிறது. அப்போது இங்கே சின்னு ஒரு பாயிண்ட் சேர்த்துருக்கான். என்ன சேர்த்துருக்கான்னா இங்கே விஎஸ் அண்ட் விஎல் பிகம்ஸ் ஆப்போசிட் டு ஈச் அதர் இன் கேஸ் 1. அப்போ கேஸ் 1ல் என்ன போட்டிருக்கோமோ அங்கே அதுக்கு இது எதிர்மாறாக தானே இருக்குது. அது ரெண்டுமே ஒன்று சேர்ந்து வருது. அதாவது விஎஸ் விஎல்லும் ரைட்டா ஒன்று நோக்கி வருது. அப்போ இது ஒன்றை விட்டு பிரியுது.
அப்படின்னா அது இது கேஸ் 1ல் உள்ளதுக்கு இது எதிர்மாறாக இருக்குது. ரைட்டா? எதிர்மாறாக இருக்குன்னா விஎஸ் சோர்ஸ் வந்து முதல்ல சோர்ஸ் இதில் என்ன இருந்துச்சு, கேஸ் 1ன்றது முதல்ல உள்ளது, முதல்ல பார்த்தோம் இல்லையா, இதுதான் கேஸ் 1. இந்த இருக்குல்ல வி ப்ளஸ் விஎல் டிவைடட் பை வி மைனஸ் விஎஸ் ஹோல் ப்ராக்கெட் என், அது என் டேஷ் ஈக்குவல் டு. ரைட்டா? இது கேஸ் 1. இதில் விஎஸ் விஎல் இணைஞ்சு வந்துச்சு ஒன்றுக்கு ஒன்றோட. இது அப்போ கேஸ் 2ல் 2 பிரிஞ்சு போகுது. அப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. அப்போ அதில் உள்ள சைனை மாற்றணும். ரைட்டா? அதுதான் போட்டிருக்கான் இங்கே. சியில் விஎல் அண்டு விஎஸ் அண்ட் விஎல் பிகம்ஸ் என்னது, ஆப்போசிட். அப்போ எதிர்த்து போகிறது. டு தேட் இன் கேஸ் 1. டு தேட் கேஸ் 1னா கேஸ் 1ல் நடந்தது மாதிரி இங்கே நடக்கலை. இது எதிர்த்து போகுது. டு தேட்னா அதே மாதிரி கேஸ் 1 மாதிரி இது விலகி போகிறது. கேஸ் 1ல் நெருங்கி வந்துச்சு. இது பிகம்ஸ் ஆப்போசிட், நெருங்கி வருகிறது. அப்படின்னா அந்த சைனை மாற்றிக்கிறோம். என்ன சைனை இங்கே பாரு, அந்த எல்லுக்கு முன்னாடி உள்ள சைனையும் எஸ்ஸுக்கு முன்னாடி உள்ள சைனையும் மாற்றிக்கணும். அங்கே மேலே என்ன போட்டிருக்கான், வி ப்ளஸ் விஎல் போட்டிருக்கான். அப்போ விஎல்லுக்கு முன்னாடி என்ன ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறதுனால வி மைனஸ் விஎல். அதேமாதிரி இது விஎஸ் என்ன வந்துச்சு, இணைஞ்சு வந்துச்சு. அப்போ கீழே இது வந்து இதனோட சைனையும் மாற்றிடணும். 2 ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறோம். 2ஓட சைன் மேலே என்ன சைன் கொடுத்துருக்கியோ அந்த சைனை அப்படி சேஞ்ச் பண்ணிடணும். அப்போ கீழே ப்ளஸ் போட்டால் கீழே மைனஸ் போட்டான். ஏன் போட்டான்னா சவுண்டு குறையும் இல்லையா? அப்போ சவுண்டு எப்போ குறையும், கீழே உள்ள எண்களின் எண்ணிக்கை கூட இருந்துச்சுன்னா மேலே உள்ள எண்ணிக்கைகளின் எண்ணிக்கை குறையும். அப்போ இங்கே பாரு, வி மைனஸ் வியிலேருந்து V1 கழிச்சிட்டான். இங்கே பாரு, வி கூட விஎஸை கூட்டிட்டான். அப்போ பேஸில் அதிகமான அமௌண்ட் இருக்கும். மேலே அது அதிகமான அமௌண்ட்டால் வகுத்தா இல்லை, கம்மியான அமௌண்ட்டை அதிகமான அமௌண்ட்டால் வகுத்தா கம்மியானது தானே கிடைக்கும், சவுண்டு கம்மியானது தானே கிடைக்கும். அதுதான் இது. ரைட்டா? பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து 3வது, போத் சோர்ஸ் அண்டு லிசனர்ஸ் மூவ். லிசனரும் சோர்ஸும் அங்கேயும் மூவ் ஆகிறாங்க, அதுலேயும் மூவ் ஆகிறாங்க, இதுலேயும் மூவ் ஆகிறாங்க. ஆனால் எப்படின்னு பார்ப்போம். அங்கே இதில் 2 பேர் ஒன்று நெருங்கி வந்தாங்க. 2வதுல பிரிஞ்சு போனாங்க. இப்போ 3வதுல மூவ் ஆகுறாங்க. ஆனால் எப்படின்னு பார்ப்போம். போத் சோர்ஸ் அண்டு லிசனர்ஸ் மூவ். அப்போ தே மூவ் ஒன் பிஹைண்ட் அதர். அப்படின்னா ஒருவருக்கு பின்னாடி ஒருத்தர். ரைட்டா? ஒருவருக்கு பின்னாடி ஒருத்தர் மூவ் ஆகுது. இப்போ லிசா முன்னாடி நடக்கிறேன், நான் பின்னாடி நடக்கிறேன். ரைட்டா? அப்போ நான் சவுண்டு எழுப்பிட்டு வர, லிசா கேட்டுட்டு போகிறான். லிசா வந்து லிசனர், நான் சவுண்டு எழுப்புறேன் ட்ரெயின். அப்போ லிசா முன்னாடி போயிட்டுருக்கேன், நான் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கேன். இதில் 2 பேர் ஒன்று போல் வந்தாங்க. 2வதுல 2 பேர் பிரிஞ்சு போனாங்க. இதில் ஒருத்தர் போகிறாரு, ஒருத்தர் பின்னாடி வர்றாரு. முன்னாடி போகிறது யாருன்னு பார்ப்போம், பின்னாடி வர்றது யாருன்னு பார்ப்போம். தே மூவ் ஒன் பிஹைண்ட் அதர். அப்போ ஒருவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் வருகிறார். அப்படின்னா சோர்ஸ் ஃபாலோஸ் த லிசனர். அப்படின்னா சோர்ஸ் பின்தொடர்கிறது. சோர்ஸ் ஃபாலோஸ்னால் சோர்ஸ் ஒளி மூலம் பின்தொடர்கிறது. எதை? லிசனரை. கேட்குறவனுக்கு பின்னாடியே ஒளி மூலம் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்குறவன் முன்னாடி போயிட்டுருக்கான், ஆனால் ஒளி எழுப்புறவன் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கான். அவன் போக இவன் பின்னாடியே வர்றான். அப்போ கேட்குறதும் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது, ஒளி எழுப்புறதும் பின்னாடி வந்துட்டுருக்கு, ஒளியை கேட்குறவன் முன்னாடி போயிட்டுருக்கான் இந்த இதில். அப்போ இங்கே பாருங்கள், அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் ஆன் த வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ் அண்ட் த லிசனர். அப்படின்னா அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா தோராயமான அதிர்வெண், அதாவது கேட்கக்கூடியவனுக்கு என்ன அதிர்வெண் கிடைக்கும்னு சொன்னால் டிபெண்ட்ஸ் சார்ந்து இருக்கிறது. எதை சார்ந்து இருக்கிறது? த வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ் அண்ட் த வெலாசிட்டி ஆஃப் த லிசனர். அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் சவுண்டுன்னு அர்த்தம். வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ்னால் சோர்ஸ், வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் ஆஃப் சோர்ஸ்னு அர்த்தம். அப்போ அந்த சோர்ஸு ஒளி மூலம் எழுப்பக்கூடிய சவுண்டோட வேகத்தை பொறுத்தும் டிபெண்ட்ஸ்னு சார்ந்து இருக்கிறது. அதான் இது வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் த சவுண்ட். அப்படின்னா ஒளி மூலம் எழுப்பக்கூடிய சவுண்டோட வெலாசிட்டி வேகத்தை பொறுத்தும் அண்டு த லிசனர் கேட்கக்கூடியவனுக்கு எவ்வளோ வேகத்தில் வந்து அந்த சவுண்டு கேட்குது என்பதை பொறுத்தும் இருக்கிறது. அண்டு லிசனர் அந்த வெலாசிட்டி 2க்கும் பொருந்தும். ரைட்டா? அப்போ 3வதாக இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் விஎஸ். அப்போ விஎஸ்னால் சோர்ஸ், அதாவது வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் ஆஃப் சோர்ஸ், ஒளி மூலத்தோட வெலாசிட்டி பிகம்ஸ் ஆப்போசிட் டு தட் இன் கேஸ் 2. கேஸ் 2ல் என்ன இருக்கோ அதில் நீ விஎஸில் சைனை மாற்றி போட்டுக்கோன்றான். ஏன்னா விஎஸில் என்ன இருக்குது, 2 பேருமே பிரிஞ்சு போனாங்க. ரைட்டா? 2 பேருமே பிரிஞ்சு போனாங்க. ஆனால் இங்கே பின்தொடர்ந்து வர்றாங்க. இதே யார் பின்தொடர்ந்து வர்றாங்க? பிரிஞ்சு போகிறவருக்கு அப்படியே இருக்கும் சைன். இங்கே பாருங்கள், நான் தெரியும் ஏன் மாற்றி போகிறேன்னு சொல்கிறேன்னு கேளு. இங்கே பாருங்கள்,
இப்போ கேஸ் 2ல் இங்கே இருக்குப்பா, இது சோர்ஸ் ரைட்டா, இது லிசனர். ரெண்டு பேருமே பிரிஞ்சு போகிறாங்க. பிரிஞ்சு போனால் தானே நம்ம என்ன சொல்கிறோம், வி மைனஸு விஎல் டிவைடட் பை வி ப்ளஸ்ஸு விஎஸ் சொன்னோம். இப்போது இது இப்படியே போகுது. ஆனால் இப்போ இந்த மூணாவதுல என்ன சொல்கிறோன்னா, சோர்ஸு பிரிஞ்சு இது ரெண்டாவதுல பிரிஞ்சு போகுது. இது ரெண்டாவது ஈக்குவேஷன், ரெண்டாவது கேஸில் பிரிஞ்சு போகுது. ஆனால் மூணாவது கேஸில் என்ன சொல்கிறான், பின்தொடர்ந்து வருகிறதுன்றான். இது லிசனர் இப்படி போயிட்டுருக்கு. இது இந்த டைரெக்ஷனில் போகாமல் இது பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். லிசனர் இப்படி போயிட்டுருக்காரு, சோர்ஸ் இப்படி வந்துக்கிட்டே இருக்காரு. அப்படின்னா இவர் போகிற டைரெக்ஷன் கரெக்டு தான். ஆனால் இவர் போகிற டைரெக்ஷன் இந்த சைடில் போனவர் ரெண்டாவது கேஸில். மூணாவது கேஸில் இப்படி வர்றார், எப்படி வர எழுத்து வர்றார். இந்த லிசனர் பின்தொடர்ந்து வருகிறார். அப்படின்னா சோர்ஸோட சைனை மாற்றிக்கிறணும் அப்படின்னா அதான் போட்டுருக்கோம். அதாவது V2 பிகம்ஸ் ஆப்போசிட். V2 வந்து எதிர்பதமாக இருக்கிறது டு தேட் ஆஃப் கேஸ் 2. கேஸ் 2ல் மொத்தம் எல்லாமே சரி, V2 மட்டும் எதிர்த்து இருக்குன்றான். நல்லா திருப்பி போடுறேன், கவனிச்சுக்கோங்க. புரியலன்னா இங்கே பாருங்க, எஸ்ஸு சோர்ஸு சவுண்ட் இப்படி போகுது ரைட்டா கேஸ் 2ல். இது லிசனர் சவுண்ட் இப்படி போகுது கேஸ் 2ல். அப்போ கேஸ் 2ல் ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. இப்போ கேஸ் 3, இது கேஸ் 2. கேஸ் 3ல் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால், லிசனர் முன்னாடி போகிறாரு, பின்னாடி சோர்ஸ் வருகிறது ரைட்டா. அதானே சொல்லியிருக்கான், லிசனர் முன்னாடி போகிறது, பின்னாடி சோர்ஸ். அப்போ லிசனர் இப்படி போயிட்டுருக்காரு. அப்போ இதனோட சைனை மாற்றணுமா, தேவையில்லை. சோர்ஸு ரெண்டாவது இதில் இப்படி போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அதுக்கு பதிலாக இப்போ மூணாவதுல இப்படி வருது, பின்னாடியே வருது ரைட்டா, பின்தொடர்ந்து வருது ரைட்டா. அப்போது இதனோட டைரெக்ஷன் கரெக்டு தான். இதனோட டைரெக்ஷன் மூணாவதுலேயும் ரெண்டாவதுலேயும் மூணாவதுலேயும் டைரெக்ஷன் கரெக்டாக இருக்குது. ஆனால் சோர்ஸோட டைரெக்ஷன் ரெண்டாவதுல இந்த சைடில் இருந்துச்சு, ஆனால் மூணாவதுல இந்த சைடில் மாறிடுச்சு. அப்போ இதனோட டைரெக்ஷன் என்ன இருக்கோ அதை மாற்றி போட்டுறணும். ரெண்டாவது என்ன இருக்கோ அதில் மாற்றி போடுறோம். ரெண்டாவது என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது, வி ப்ளஸ்ஸு என்ன இருக்கும், வி ப்ளஸ்ஸு விஎஸ்ன்னு இருக்கும். அப்போ மேலே என்ன இருக்கும், வி மைனஸ்ஸு எல். அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இது அப்படியே தானே போகுது. இது ஒரே டேரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஸோ இது போயிட்டுருக்கு. ரெண்டாவதுல இது இந்த டேரக்ஷனில் போகுது, இது இந்த டேரக்ஷனில் போகுது. மூணாவதுல லிசனர் இப்படி தான் போயிட்டுருக்கான். ஆனால் அவனை பின்தொடர்ந்து வர்றான் சோர்ஸ் இப்படி போகிறதுக்கு பதிலாக இப்படி பின்தொடர்ந்து வருகிறான். அப்போ இதனோட டைரெக்ஷன் கரெக்டு, இதனோட டைரெக்ஷனாக ஆப்போசிட். இப்படி போனால் இப்படி வந்தால் மாற்றி போடணும். அப்போ என்னவா இருக்கும், மேலே என்ன ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன இருந்துச்சு, வி ப்ளஸ்ஸு வி மைனஸ்ஸு விஎல் இருந்துச்சு. கீழே என்ன இருந்துச்சு, வி ப்ளஸ்ஸு விஎஸ் இருந்துச்சு. அப்போ வி ப்ளஸ் விஎஸ்ன்னு இருக்கு பதிலாக வி மைனஸ் விஎஸ்ன்னு போடணும். அதான் போட்டிருப்போம், வேணா பாரு. இந்த போட்டானா வி மைனஸ். ஆமாம், மேலே ரெண்டாவதுல வி ப்ளஸ் தான் இருந்துச்சு. அப்போ ப்ளஸ் மைனஸ் ஆகிடுச்சா. அந்த ரெண்டாவதுல சோர்ஸோட சிம்பிளை மட்டும் மாற்றி போடணும், அதானே. அப்போ மேலே லிசனோட சிம்பிளை மாற்றி போடக்கூடாது. திரும்பி வேணால் படிக்கிறேன், திரும்பி வேணால் காமிக்கிறேன் பாரு. இது ரெண்டாவது ஈக்குவேஷன் ரைட்டா. ரெண்டாவது ஈக்குவேஷன் அதில் சோர்ஸ் இப்படி போயிட்டுருக்கு. சோர்ஸ் இது லிசனர் இப்படி போயிட்டுருக்கு. சோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் போகுது, லிசனர் இந்த டைரெக்ஷனில் போகிறாரு. அதுக்கு ஒரு ஃபார்முலா கிடச்சிருக்கு. இப்போ மூணாவது ஈக்குவேஷனில் லிசனர் இந்த டைரெக்ஷன்லேயே போகிறாரு. அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் மூணாவது ஈக்குவேஷன் ஓகே. லிசனருக்கு சோர்ஸு இப்படி போகிறதுக்கு பதிலாக இப்படி பின்னாடியே போகிறார், லிசனருக்கு பின்னாடி. அப்போ சோர்ஸு தான் டைரெக்ஷனை மாற்றிடுச்சு ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து. அப்போது ரெண்டாவது ஈக்குவேஷனில் மட்டும் லிசனர் கரெக்டாக போய்ட்டுருக்கு. ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கும் மூணாவது ஈக்குவேஷனும் கரெக்டாக இருக்குது. ஆனால் சோர்ஸ் மட்டும் டைரெக்ஷனை மாற்றுது, பின்தொடர்ந்து வர்றாரு, லிசனுக்கு பின்தொடர்ந்து அப்படி வரும்போது அப்போ அந்த ரெண்டாவது ஈக்குவேஷனில் உள்ள சோர்ஸுக்கு முன்னாடி உள்ள சிம்பிளை மாற்றிக்கணும். மாற்றிருக்கானா லிசன் இந்த பாருங்கள். ரெண்டாவது ஈக்குவேஷனில் இதுதான் ரெண்டாவது ஈக்குவேஷன் மேலே உள்ளது. மேலே உள்ளது ரெண்டாவது ஈக்குவேஷன், இதுதான் மேலே உள்ளது ரெண்டாவது ஈக்குவேஷன் ரைட்டா. இதில் என்ன இருக்கா, எல் இது கரெக்டாக போயிட்டுருக்கு. சோர்ஸ் தான் இது ரெண்டாவது ஈக்குவேஷனில் மாறி இருக்குது டைரெக்ஷன். அப்படின்னு வரும்போது இங்கே என்ன பண்ணியிருக்கான், இதில் ப்ளஸ்ன்னு இருக்குது, அப்போ மைனஸ்ன்னு போட்டானா மூணாவது ஈக்குவேஷன் வரும்போது கீழே மைனஸ்ன்னு போட்டான். சரியா போச்சா. கீழே மைனஸ்ன்னு போட்டதுனால கீழே பாரு, மேலே உள்ளது வி ப்ளஸ்ஸு விஎஸ்ஸு, கீழே உள்ளது இங்கே வரை வி மைனஸு விஎஸ். சரியா போச்சா. சைனை மட்டும் மாற்றி போட்டான். சரி ஓகே. அடுத்து இன்னும் நாலாவது பிறகு பார்க்கலாம், நேரமாயிடுச்சு.